ஜசதி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு மீஷோ ஹேர் தான் பார்க்க போறோம். காலேஜ் கோயிங்ல இருந்து ஹவுஸ் ஒய்ஃப் வரை எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க இந்த குர்த்தி கலெக்ஷன்ஸ். அண்ட் காம்போ ஆஃபர்ஸ் கூட இருக்கு. 500 rupeesக்கு 5 ட்ரெஸ் வருதுன்னா நம்புவீங்களா? இது எல்லாமே இந்த குர்த்தி கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே மீஷோ தான். வாங்க ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 2 3 4 ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். இந்த குர்த்தி வந்து ஒரு ரெட் ஒயின் கலர். எனக்கு பர்சனலாக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் ஸ்டில் நான் ஏன் இந்த கலர் பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எல்லா ஸ்கின் டோனையுமே இது நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபேரோ, மீடியமோ, டஸ்கியோ எல்லா ஸ்கின் டோனையுமே நல்லா வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருந்தது. அண்ட் பர்சனலாக எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இது பிக் பண்ணியிருந்தேன். நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெட்டடில் எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ட்ரான்ஸியாக நம்மளோட ஸ்கின் டோனும் தெரிஞ்சது. இந்த லுக் வந்து வேறு லெவலில் இருந்தது. இதுக்கு நான் வந்து நார்மல் ஒரு கோல்டு ஸ்டட்டு, ஒரு கோல்டு செயின், அது போக வந்து ஒரு வாட்ச் அது மட்டும்தான் போட்டு பேரப் பண்ணியிருந்தேன். ஒரு பிளாக் ஜெக்கினோட பேரப் பண்ணியிருந்தேன். நார்மல் ஒரு பிளாக் சாண்டலோட பேரப் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்சனலாக இந்த லுக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மினிமலாக போட்டிருந்தது. இந்த லுக்கை நல்லா எலகண்ட்டாக காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நீங்கள் எப்படி ஸ்டைல் பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ ஹேர் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸுக்கு இந்த ஒரு குர்த்தி வந்து ஒரு சூப்பர் டீல்னு சொல்லுவேன். காலேஜ் கோயிங்னா மஸ்ட் பைன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் லெக்கின், ஒயிட் ஷால் கூட பேரப் பண்ணலாம். அண்ட் செகண்ட் குர்த்தி இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கிரேப் ஒயின் கலர் தான். பட் ஸ்டில் இது வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி லைட் கிரேப் கலர் மாதிரி. சரியாக எனக்கு சொல்ல தரல இந்த கலரை. இந்த இதில் இந்த ஒரு கலர் ஆப்ஷன் தான் இருந்தது. இதில் கைக்கிட்ட ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே த்ரெட் ஒர்க் வந்து அந்த டாப்க்கு கீழேயும் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபுல் டாப் அனார்கலி குர்த்தி மாதிரி இருந்தது இது. அண்ட் ஒரு டீப் நெக் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எலகண்ட்டாக இருந்தது லுக். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என் கால் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருந்தது. ஒரு அனார்கலி குர்த்தி. அண்ட் இதில் வந்து ஒரு கலம்காரி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதுவுமே நான் வந்து சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது இந்த இது. அண்ட் இதை நீங்கள் வெளியே போகிறதுக்கு கூட பேர் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு ஃப்ரெஞ்ச் பிளாட் போட்டு ஒரு சின்ன ஜிமிக்கி போட்டிருந்தேன். அண்ட் ஒரு வாட்ச், ஒரு டைமக்ஸ் வாட்ச் போட்டிருந்தேன், ஒரு ஃபார்மல் வாட்ச்சு. இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சின்ன பிரேஸ்லைட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டால் கூட போதும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். அண்ட் தேர்ட் ஒரு காம்போ செட் தாங்க. இது தாங்க ஒரு சூப்பர் டீல்னு சொல்லுவேன். 579 rupeesக்கு 5 ட்ரெஸ்ஸு. நான் எஸ் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு என்னென்னா, இந்த 5 ட்ரெஸ்க்குமே நீங்கள் ஒயிட் கலரை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஒயிட் கலர் பலோசோ போட்டிங்கன்னா இன்னொரு நாள் ஒரு ஒயிட் கலர் லெக்கின் போட்டுக்கலாம், ஒயிட் ஷால் போட்டுக்கலாம், ஷால் இல்லாமல் கூட போட்டுக்கலாம், ஒரு பிளாக் ஜீனோட பேரப் பண்ணலாம், ஒரு பிளாக் லெக்கினோட பேரப் பண்ணலாம். உங்கள் இஷ்டம் தாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஷால் போட்டிருந்தேன். இது வந்து எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு வந்து நான் ஃப்ளாட்ஸ் போட்டிருந்தேன். இந்த லுக் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஒரு காலேஜ் கோயிங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வேறு லெவலில் இருந்தது. நான் வாஷ் கூட பண்ணி பார்த்துட்டேன். வேறு லெவலில் இருந்ததுங்க. நீங்கள் பேரப் பண்ணுறது தாங்க ட்ரெஸ்ஸை பொறுத்தவரை. மிச்சப்படி நம்ம எந்த ரேஞ்சுக்குனாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி செட்டில் ஒரு 4-5 டிசைன் வச்சுருந்தாங்க. நீங்கள் வேறு கலர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து செகண்ட் ட்ரெஸ், ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ். இதையுமே நான் ஒயிட் லெக்கினோட தான் பேரப் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் ஒரு சின்ன ஹீல் வச்சு பேரப் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பண்ணியிருந்தேன், ஒரு போனி டெயில் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு கேஷுவல் வியர் மாதிரி இருக்குல்ல, ஒரு வெளியே வந்து கிட்டக்க எங்கேயோ போகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு காலேஜ் போகிறோமோ, இந்த ஒரு லுக் வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு நீ ஷால் பேரப் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஷால் பேரப் பண்ணலை இதுக்கு. பட் ஸ்டில் ஷால் போட்டிருந்தா இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் மெயினாக எனக்கு அட்ராக்ட் பண்ணது என்ன தெரியுமா, அந்த ஸ்லீவ் தாங்க. கரெக்டாக எல்போ ஸ்லீவ் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அது வந்து நம்மளை நல்லாவே ஒரு சூப்பராக காட்டும். ஒரு குண்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கூட ரொம்ப ஃபேட்டாக காட்டாது, கொஞ்சம் ஒல்லியாகவே உங்களை காட்டும். பர்சனலாக எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும். தேர்ட் கலர் இது தான். இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் ஷேடில் வந்திருந்து. இதுக்குமே நான் ஒயிட் கலர் தான் பேரப் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒயிட் பலோசோ கூட பேரப் பண்ணலாம், கொஞ்சம் ராயலாக இருக்கும் இன்னுமே. நான் ஒயிட் லெக்கின் பேரப் பண்ணியிருந்தேன். ஒரு சாண்டில் தான் இதுக்குமே பேரப் பண்ணியிருந்தேன். ஒரு வெட்ஜஸ் மாதிரி ஃபுல் ஸ்லீவ், ஐ மீன் ஹீல் ஃபுல்லாகவே வரும்ல, அந்த மாதிரி ஒரு சாண்டலில் பேரப் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் நான் போயிருந்தேன். ஸோ ஒரு ஜிமிக்கி போட்டு நார்மல் நம்ம கிளச்சஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேரப் பண்ணியிருந்தேன். இந்த லுக் ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது லுக் பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து ஒரு
ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஒரு குர்த்தி செட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த இது வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து பேரப் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு பிளாக் ஜெக்கினோட ஒரு கேஷுவல் வியர் மாதிரி தான் பேரப் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு அண்ட் ரொம்ப குட்டி ஸ்டட்டு போயிட்டேன். குட்டி ஸ்டட்டு ஒரு கிளச்சஸும் போட்டு பேரப் பண்ணியிருந்தேன். இந்த லென்த்தை பாருங்கள், இந்த ப்ரைஸ்க்கு இந்த லென்த் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வந்து கம்மியான ரேட்டுக்கு வரும்போது நமக்கு லென்த் வந்து கட்டையாயிரும், கட்டு வந்து ஸோ நமக்கு அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கும். பட் ஸ்டில் இதில் அப்படி எதுவுமே இல்லை. நான் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்டில் நம்ம ரேட் கம்மியாக இருக்கும்போது இது எல்லாமே பார்த்து வாங்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால தான் இந்த அளவுக்கு நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். அண்ட் இது எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த லாஸ்ட்டு குர்த்தி இது தாங்க. இது நான் இன்ட்ரடக்ஷனில் பேசும்போதே போட்டிருப்பேன். இது வந்து நார்மலி நான் ஃப்ரெஞ்ச் பிளாட் போட்டு ஒரு ஜிமிக்கியோட பேரப் பண்ணியிருந்தேங்க. இதுக்கு ஒயிட் லெக்கின் தான் பேரப் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்சனலாக இந்த காம்போசிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 4th குர்த்தி இது வந்துட்டு 400 ருபீஸ்க்கு ஒரு சூப்பர் டீலுங்க. ஒரு கோவிலுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் வீடுக்கோ கண்டிப்பாக நீங்கள் இந்த குர்த்தி சூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப லூஸாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி பிக்சரில் காட்டின மாதிரி ஒரு பெரிய ஜும்கா மாதிரி போட்டு ஒரு போனி டெயில் கூட போடலாம். நான் வந்து ஒரு லூஸ் பிரைட் போட்டு ஒரு குட்டி ஜிம்கா போட்டிருந்தேன். எனக்கு இது வந்து ஃபிட்டு வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. நான் எல் சைஸ் வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு எம் இல்லை எஸ் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்ததுனால அந்த அளவுக்கு இந்த லுக் எலகெண்ட்டாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் காம்போவும் எல்லாருக்குமே நல்லா சூட் ஆகும். அண்ட் இதில் வந்து டாப் பேண்ட் ஷால் எல்லாம் சேர்த்து 400 ருபீஸ்க்கு வருது. ஸோ கண்டிப்பாக இதை பை பண்ணி பாருங்கள். அண்ட் 5th ஒன் வந்து இதுவும் டாப்பு பேண்ட்டு ஷால் எல்லாமே சேர்ந்து 395 ருபீஸ்க்கு வருது. இந்த இதுக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குங்க. இந்த கலர் காம்போக்கு யார் தான் இந்த ட்ரெஸ் எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது. ஸோ கோடு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு டைட்டாக இருந்தது. ஸோ எம் சைஸ் வாங்கியிருந்தால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஜும்காவோட தான் நான் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் நீங்கள் வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட ட்ரெஸ் இருக்குது. இதையுமே நீங்கள் ஒரு பார்ட்டி வியரோ ஒரு வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கண்டிப்பாக போட்டுட்டு போகலாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குர்த்தி கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருந்தது அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருந்தது. அண்ட் இப்போ நான் போட்டிருக்கிற ஒரு குர்த்தி கூட இந்த காம்போ செட்ல உள்ளதுதான். எனக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், அதாவது குர்த்தி கலெக்ஷன்ஸ் இப்போ போட்டிருக்கோம், ஒரு கிராப் டாப்ஸ், ஜீன்ஸ் அந்த மாதிரி போடலாமா, இல்ல மறுபடியும் ஏதாவது குர்த்தி செட் மாதிரி பார்க்கலாமா, அந்த மாதிரி என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ so much. Bye.